அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் ஸ்ரீராம நவமி அன்று இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு 108 முறை நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீராம நவமி ராமர் அவதரித்த நாளாக சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான நாளில் நம்ம ராமரை நினைத்து நம்ம எந்த ஒரு வழிபாடு பூஜைகள் செய்தாலும் அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமியில் நம்மளுடைய குடும்பத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் பெருகணும், எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கணும். சீக்கிரமாக நம்ம வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். நம்ம நினைக்கிற விஷயங்கள் வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும், நிறைவேறணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நாளைக்கு கண்டிப்பாக ராமருடைய கோவில் பக்கத்தில் இருந்துன்னா போயிட்டு ராமரை வழிபட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமானையும் நாளைக்கு வழிபடுங்க. புதன்கிழமை ஆஞ்சநேய பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். அந்த நாளில் இந்த ஸ்ரீராம நவமி வர்றது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. சரிங்க, இப்போ நாளைக்கு ஸ்ரீராம நவமி அன்று காலையில் நல்ல நேரம் பார்த்து இங்கே பூஜையெல்லாம் செய்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா எழுதுங்க. எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் முடிந்தால் 108 முறை எழுதிடுங்க. சரி, என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நாளைக்கு ஸ்ரீராம நவமி அன்று ராமபிரானையும் ஆஞ்சநேய பெருமானையும் மனசில் நினச்சிட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை சொல்லிட்டு வேண்டிட்டு ஆதார முழு நம்பிக்கையோட ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் முழு நம்பிக்கையோடு எழுதுங்க. எல்லாமே நல்லபடியாக மாறும்.